LLL. LLL is lifelong learning. ரைட். இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், பட் திரும்பவும் ஒரு தடவை பேச விரும்புகிறேன். நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் அஸ், நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாருமே நம்மளோட வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல லத்தாஜிக்கா அலட்சிய போக்கா இருக்கலாம், அல்லது வேண்டான்னு நினச்சிருக்கலாம், இப்போதைக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சிருக்கலாம், அல்லது டைம் இல்லைன்னு விட்டுருக்கலாம், அல்லது அப்புறமானு ஒத்தி வச்சிருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஓகே, இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம், இந்த ப்ரெசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வெள்ளைக்காரங்க கிரியேட் பண்ண சிஸ்டம். எதுக்காக அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரிங் அவங்க இருக்கும்போது மேனுஃபேக்சரிங் தான் பெரிய விஷயம். ஏன்னா அப்போ இன்டர்நெட் இல்லை, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, சோஷியல் மீடியா கிடையாது. ரைட். ஸோ அப்போ இருந்ததெல்லாம் மேனுஃபேக்சரிங் தான். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் முதலாளியாக யார் இருப்பாங்க? வெள்ளைக்காரங்க இருப்பாங்க. தொழிலாளி அடிமைகளாக யார் இருந்தாங்க? இந்தியன்ஸ் இருந்தாங்க. ரைட், இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள 8 மணி நேரம் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் மினிமம், குறைஞ்சது. அன்அஃபிஷியலி நிறைய டைம் இருக்கலாம். ரைட். 1947 ஏதோ மூவி வந்துச்சு, ஃபஸ்ட்டு 2 சீன் பார்த்தேன், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வேலை வாங்கியிருந்தாங்க. ரைட். ஸோ 8 மணி நேரம் குறைஞ்சது ஒரு இடத்துல உட்கார வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பழக்கணும். அப்படி எப்படி பழக்கிறது? எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வாங்க. குழந்தையிலேருந்தே அதுக்கு ட்ரெயின் அப் பண்ணுங்கள். ஸோ ரைட் ஃப்ரம் த ப்ரீகேஜிலேருந்து அல்லது எல்கேஜிலேருந்து ஒரு 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து அவங்க கற்றுக்கணும். எதுக்கு கற்றுக்கணும்? எங்கிட்ட அடிமையாக எப்படி பெட்டரான அடிமையாக இருக்கிறது அப்படின்னு அவங்கள கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளும் கற்றுக்கிட்டோம். நம்ம பசங்களும் அதே சிஸ்டமில் தான் இப்போவும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் போய் ஒரு பெரிய முதலாளிக்கு கீழே அடிமையாக உட்கார்றதுக்கு 8 மணி நேரம் மினிமம் ஒர்க் பண்ணுறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அப்பேற்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. என்னை உட்கார வச்சு பிடிச்சு இதை கற்றுக்கிட்டே ஆகணும்னு திணிச்சு எதுக்காக பண்ணாங்க? பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். சரியா? என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கான்வென்ட்டில் படிக்க வச்சுருக்காங்க. அப்போ கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம், அதுதான் பெரிய விஷயம். இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருக்காங்க. நானும் குறைஞ்சது இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்காட்டி எனக்கு ஒரு மரியாதை இருக்காதுன்னு நினச்சிருக்கலாம், அல்லது நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கலாம், அல்லது நாளைக்கு நல்லா இருப்பாங்க இங்கிலீஷ் மீடியமில் படித்தான்னு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இதனால் நம்மளை நிறைய பேர்த்த ஸ்கூல் பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை உட்காந்து நிறைய பேர்த்த திணிச்சு பண்ண வச்சிருக்கலாம். அப்படி திணிச்சு எப்படா முடிச்சு வெளியே வருவோன்னு மைண்ட் செட் இருந்திருக்கலாம். காலேஜை முடிச்சு வெளியே வரும்போது அப்பாடா எஜுகேஷன் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வேலைக்கோ அல்லது பிஸ்னஸ்க்கோ போயிருக்கலாம். ஓகே, இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அடப்பாயா அப்படின்னு போயிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான பாஸ்ட். ரைட். எஜுகேஷன் மெத்தடாலஜி சரியில்லை, பிடிக்காமல் திணிச்ச சில எஜுகேஷன்ஸ் நம்மளோட மைண்டில் ஊறுனதுனால படிப்பு, லேர்ன் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடுச்சு. தாட் ப்ராசஸில் ரொம்ப டீப்பாக இறங்கிடுச்சு. அதனால லேர்ன் பண்ணுறது இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம காம்படிட்டர்ஸும் இப்படி தானே இருப்பாங்க இல்லையா? எஜுகேஷன் மெத்தடாலஜி இங்கே இப்போ இத்தனை பேர் லேர்ன் பண்ணிட்டு கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மைண்ட் செட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஏன்னா அவங்க மட்டும் தானே ஏதாச்சும் லேர்ன் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் அப்டேட் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. அப்போது நம்மளும் லேர்ன் பண்ணாமல் அப்டேட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளும் காம்படிட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு 10ஓட 11 நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக லேர்னிங் அப்படிங்கிறது வேற. ஓகே, ஸ்டடி லேர்னிங் அப்படிங்கிறது வேற. ஓகே, இம்ப்ரூவிங் த வேல்யூ அப்படிங்கிறது வேற. உதாரணத்துக்கு நான் ஒரு திண்ணையில் உட்காந்து குமுதம் கல்கண்டு படிச்சுட்டு இருக்கேன், அதில் அரசியலை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் கற்றுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியாது, படிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவோம். அப்போது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கோர் காம்பிடென்சியில் உதாரணத்துக்கு எப்படி என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணுறது, அவங்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு ஒரு
லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திண்ணையில் உட்காந்து குமுதம் கல்கண்டில் அரசியலை பற்றியோ எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி ரொம்ப புவராக இருந்துச்சு. அதனால் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அந்த புவர் எஜுகேஷன் சிஸ்டம்னால அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதை அப்டேட் பண்ணுறதை மேபி விரும்புறது இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போது நம்ம வந்து எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா, லேர்னிங் கற்றுக்கிறது வேற, படிக்கிறது வேற. ஓகே, படிக்கிறது வேற, கற்றுக்கிறது வேற. கற்றுக்கிறதுங்கிறதும் எதை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக கான்சியஸாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டா காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட வேல்யூ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த வேல்யூ லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ கீ. ஓகே, லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் வரைக்கும் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை வேல்யூ. வேல்யூ இல்லாமல் நான் வந்து ஒரு 30 வருஷம் வாழலாம், நல்ல வேல்யூவோட 10 வருஷம் வாழலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, வேல்யூவே இல்லாமல் 30 வருஷம் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு நல்ல வேல்யூவோட 10 வருஷம் வாழ்ந்தாவே அந்த 10 வருஷத்தில் 30 வருஷத்தோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட முடியும். வித்தவுட் வேல்யூ 30 வருஷம் இருக்கிறத விட 10 வருஷத்துலேயே வித் வேல்யூவோட 30 வருஷத்தோட வாழ்க்கையை 10 வருஷத்தில் நம்மளால் வாழ்ந்துட முடியும். மிக வெரி முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.